ரீல்ஸ் ஆட்சி அப்படின்னு சில விமர்சனம் வருதில்ல, அது சீரியஸான விமர்சனம். ஏதோ இந்த ஆட்சியின் மீதான பொறாமையினாலும் சொல்கிறதா எடுத்துக்கக்கூடாது. அமைச்சருடைய கவனமும் எம்எல்ஏக்களுடைய கவனமும் ஆட்சி நிர்வாகத்தை நடத்திட்டு போகிறதெல்லாம் இருக்கணுமே தவிர, அந்த ரீல்ஸ் எந்த ஆங்கிளில் இருக்கணும், அவங்க எடுத்துகிட்டு இருக்கும்போது நம்ம என்ன சொல்லணும், இதை முதலமைச்சர் பார்ப்பார், பொதுச் செயலாளர் பார்ப்பார் அப்படிங்கிற அந்த பதட்டமும் கலந்து தான் அந்த அதிகார எல்லைகளை மீற வைக்குது, வார்த்தைகளில் அத்துமீறலை கொண்டு போய் சேர்க்குது. அதனால் இந்த சமூகத்துக்கும் ஒரு பிரயோஜனம் இல்லை, இந்த ஆட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை, இந்த கட்சிக்கும் பிரயோஜனம் இல்லை. அதனால் வெட்டி வேலையான அந்த விஷயத்தில் கவனம் செலுத்துறதை குறைஞ்சபட்சம் டைவர்ட் பண்ணணும். மீடியாக்கள் இருக்கிறாங்க, எடுக்க போகிறாங்க, அவன் கட் பண்ணி எதோ போடுறத போட போகிறான், மறுக்கிறத மறுக்க போகிறீங்க. இவங்களே அந்த போதையில் போய் அந்த மாய வலையில் போய் சிக்கிறாங்க. ஃபோக்கஸ் அதை நோக்கி தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, ஒரு அமைச்சர்கள் அதில் கவனம் செலுத்தப்படுறாங்க. பிடிஆரை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாள்தோறும் ட்விட்டரில் பதிலடி கொடுத்துக்கிட்டே இருப்பார், யாருக்காவது பதில் சொல்லிட்டு இருப்பார். நான் அப்போவே வான் பண்ணேன், ஒரு அமைச்சருடைய வேலை அது வரல. என்னைக்காவது பத்திரிகையாளர்களை சந்திக்கிற போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுவே தவிர, ட்விட்டரில் என்ன வந்திருக்கு, யார் லைக் போட்டிருக்கிறா, இதுலேயே மைண்டு போச்சுன்னா அது ஒரு இடம் எல்லை மீறிச்சு பேசக்கூடாத இடத்துல எதையோ பேசினார், கடைசியில் தன் துறையவே இழந்தார். ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். ரீல்ஸு போடுறீங்க, ஒரு பீர் போகிறீங்க, பீரை குடிக்கிறீங்க ஆசைக்கு, அதை வச்சுக்கிட்டு சும்மா இருக்கணுமா இல்லையா? அது ஒரு வீடியோ எடுக்கிறீங்க, அந்த ரீல்ஸை பதிவு பண்ணுறீங்க. இன்றைக்கி எங்கேயோ ஒரு நாள் கழிச்சு வெளியில் வந்து இன்றைக்கி ஒரு அமைச்சரை தலை குனிய வச்சிருக்கு. அவர் அமைச்சரான பிறகு இந்த தப்பை செய்யலை. ரீல்ஸ் மோகம் உங்களை தெருவில் வந்து நிறுத்துச்சு. இதை ஒரு பாடமாக எடுத்துக்கணும்னு நான் சொல்கிறேன். இப்போ அமைச்சர் கீர்த்தனா விஷயம் 2 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு பள்ளிக்கு ஆய்வுக்கு போகிறார், அந்த தொகுதி எம்எல்ஏ அவருடைய தொகுதின்னு நினைக்கிறேன் நான், தப்பே கிடையாது. ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறீங்க, அந்த பள்ளியில் ஏதாவது குறைபாடுனா சிஇஓவை கூட்டிகிட்டு போனால், அமைச்சருங்கிற போது சிஇஓவை கூட வந்திருக்கலாம், வர முடியலாம் சிஇஓவை கூப்பிட்டு டிஓவை கூப்பிட்டு, தொடக்க பள்ளியாக இருந்தால் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குது என்னன்னு பாருங்கள், நிர்வாக ரீதியாக இருந்ததுன்னா. மேஜராக கொள்கை சார்ந்த விஷயங்களாக இருந்தால் நேராக சென்னைக்கு வந்து பள்ளிக்கல்வி அமைச்சர் ராஜ்மோகனை பார்த்து, எங்கள் ஊர் பள்ளிங்க எப்படி இருக்குது, கொஞ்சம் சரி பண்ணுங்க அப்படின்னு இவர்கிட்ட முதல்ல சொல்லணுமே தவிர, அங்கே நின்றுட்டு ரீல்ஸ் எடுத்துக்கிட்டு ஒரு பிள்ளைங்களை பார்த்து யாராக இருந்தாலும் கேள்வி கேட்பாங்க, செய்வாங்க, அதை வெளியில் விடலாமா? நான் எடுக்கலைன்னு எனக்கு ஒரு மறுப்பு சொல்கிறேன். எதுக்கு ஊடகங்களை கூட்டிகிட்டு, எதுக்கு வகுப்பறைக்குள்ளே எதுக்கு வீடியோ எடுக்கணும்? ஒரு அமைச்சர் ஆய்வுக்கு போகிறாங்க சார், வெளியில் நின்று ஒரு கிரவுண்டில் நின்று இந்த கிரவுண்டில் என்ன எடுத்து டெவலப்மெண்ட் பண்ணலாம், காம்பவுண்ட் சுவர் கட்டணுமானா வெளியிலேருந்து எடுக்கிறது வேறு. இந்த பில்டிங் என்ன அப்படி செஞ்சு போயிருக்கு, ஒரு வீடியோ எடுங்க, நான் அமைச்சருக்கு போட்டு காட்டுறேன் அப்படிங்கிறது வேற. வகுப்பறைக்குள்ள கேமராக்களை அனுமதித்தது யார் தவறு? நான் எடுக்கல, பத்திரிகையாளர்கள் வந்தாங்க சார். இருங்க சார், அவங்க எடுக்கிறவர் யாரோ கவுன்சிலர் இல்லை, ஒரு அமைச்சர். மீடியாக்களை கொஞ்சம் வெளியே இருக்க சொல்லுங்கன்னா பாஞ்சுக்கிட்டு போவாங்களா? அமைச்சர் அந்த வார்த்தையை சொல்லுங்க. நான் மீடியாக்களை வகுப்பறைக்குள்ள வராதிங்கன்னு சொன்னேன், அவர்கள் அத்துமீறி நுழைந்தார்கள். அமைச்சர் சொல்லட்டும், நான் மன்னிப்பு கேட்கிறேன். நான் சொல்றது புரியுதா சார்? முதல்ல நீங்க உங்களை மாதிரி ஊடகங்கள் புரிஞ்சுக்கணும். வகுப்பறைக்குள்ள முதல்ல வீடியோ எடுத்துட்டு போலாமா? இதுக்கு முன்னாடி முதலமைச்சர் போய் இருங்க சார், போய் நல்ல விஷயங்களா இருந்தா வெளியில வரும். அந்த பொண்ணை அவமானப்படுத்துற விஷயத்த வெளியில வந்து என்னைக்காவது பார்த்துருக்கீங்களா? அந்த பொண்ணோட மனசு என்ன பாடுபடுன்னு துளியாவது கவலைப்பட்டீங்களா? உங்க ரீல்ஸ் போதை அதை தெளிவடைய வைக்காம இன்னும் அந்த போதையிலேயே மிதக்க வைக்குது. அந்த குழந்தை என்ன பாடுபட்டிருக்குன்னு யாராவது ஒருத்தன் யோசிச்சிங்களா சார்? சொல்லுங்க சார். அது வெளியில வரலாமா? எடுத்தாச்சு, ஊடகங்களை கூப்பிட்டு எப்பா இந்த வீடியோ வெளியிடாதீங்க. அமைச்சர் நான் சொன்ன பிறகு அவங்க வீம்புக்கு வெளியிட்டாங்க. ஊடகம் மேலே குற்றச்சாட்டு சொல்லுங்க சார். ஊடகங்களும் தலை குனியணும் சார். நீங்கள் பெத்த பொண்ணாக இருந்தால் யோசிச்சு பாருங்க, உங்கள் தங்கச்சியை யோசிச்சு பாருங்க, அந்த இடத்துல வச்சு சொல்லுங்க சார். இப்போ அந்த அமைச்சர் பேசின ஆங்கிலம் சரியா பொய்யான்னு ரீல்ஸ் வந்துக்கிட்டே இருக்கு, இது தேவையா? அப்போ தொழில்துறையில் உங்கள் கவனம் இருக்கணுமா, இந்த ரீல்ஸுகளுக்கு பதிலடி கொடுக்கறது, திருப்பி நீங்கள் ஒரு விளக்கம் சொல்கிறதுன்னு ஓடணுமா? நான் சொல்கிற அர்த்தம் புரியுதா? அப்போ சொல்லுங்கள் சார். இது ஏதோ உதாரணத்துக்காக இப்போ லேட்டஸ்டாக நடந்துட்டு இருக்கிற சர்ச்சைனால இதை நான் சொல்கிறேன். கீர்த்தனாவை விமர்சிக்கணும் நமக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. முதல்ல இந்த மோகத்திலிருந்து அமைச்சர்கள் வெளியில் வரணும். அப்போ தான் எம்எல்ஏக்கள் வெளியில் வருவாங்க. அப்போ தான் அதிகாரமே நமக்கு இல்லைன்னு கட்சி ஒன்றிய சார்ந்த உள்ளே போய் ஆய்வு பண்ண மாட்டோம்.